வெல்கம் டு திருமகள் vlogs. இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா பிரியாணி மசாலா தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானல் வச்சுட்டு அது 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா காஞ்சோன்னே அரை கப்பை நான் மல்லி விதை எடுத்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதே அளவு அரை கப்பு மிளகு, மீதியெல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மசாலா எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த சோம்பு சீரகம்லாம் நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 10லேருந்து 15 கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் வறுத்தவொடனே அதுக்கப்புறம் இந்த பிரிஞ்சி இலை 5 பிரிஞ்சி இலை நல்லா பிச்சு போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். ஏன்னா முழுசாக போட்டால் அது ஒழுங்காக வறுப்படாது. நம்ம பிச்சு பிச்சு ஒன்று பதமாக போட்டோன்னா நல்லா அது வறுப்படும். அது நல்லா வறுத்தவொடனே அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி, கடல் பாசி, ஸ்டாரு அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அது நல்லா எல்லாம் ஆறினவொடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா நல்ல ஒரு வாசம் வரும். நம்ம பிரியாணி மசாலா ரெடி. தேங்க்யூ.